Hi my dear bubbly cuties, welcome to Storio. பாட்டிமா கதையில் நீதி கதைகள் சொல்கிறதுக்காக நேரம் தவறாமல் உங்கள் சுகிடோலி ரெடியாக வந்தாச்சு. என்ன எல்லாரும் லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? நிறைய விளையாடுங்க, நிறைய புக் ரீட் பண்ணுங்க. லீவில் அம்மா அப்பாவை லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி அங்கேருந்து புக் ரீட் பண்ணுங்க. இல்லாட்டி புக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து படிங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பாருங்க. உங்களுக்காக கொக்கின் உயர்ந்த குணம் கதை சொல்கிறதுக்காக நான் ரெடியாக வந்தாச்சு. ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு ஓநாய் ஒரு மிருகத்தை வேட்டையாடிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தது. ஓநாய்னா எதுன்னு தெரியுமா? உல்ஃபே தான். அந்த ஓநாய் என்ன பண்ணுச்சு, ஒரு மிருகத்தை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அதில் உள்ள எலும்பு அதோட தொண்டையில் மாட்டிடுச்சு. தொண்டையில் மாட்டினதுனால அதுக்கு மேலே வேறு எதுவும் சாப்பிடவே முடியல. நம்மெல்லாம் தொண்டையில் ஏதாவது மாட்டினா என்ன பண்ணுவோம்? தண்ணி எடுத்து குடிச்சு பார்ப்போம்ல. அதே மாதிரி ஓநாயும் என்ன பண்ணிச்சு, அங்கே உள்ள ஓடையில் போய் தண்ணியை எடுத்து குடிச்சிருக்கு. ஆனால் அந்த தண்ணியை குடித்தாலும் அதுக்கு அந்த எலும்பு துண்டு உள்ள வயிற்றுக்குள்ளே போகவே இல்லை. ஆனால் வெளியிலையும் வரவே இல்லை. அது பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போதான் அந்த வழியாக ஒரு கொக்கு போயிருந்திருக்கு. அந்த கொக்கு பார்த்தோன்னே தான் ஓநாய்க்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்தது. ஏன்னா கொக்கோட அழகு நீளமாக இருக்கும்ல. அது என்ன பண்ணும், கொக்கு தண்ணியில் எப்போதுமே நின்றுட்டே மீனை குத்தி பிடிச்சிரும்ல. அது மாதிரி தான் இது ஓநாய்கிட்டையும் அதோட வாயில் இருக்கிற எலும்பு துண்டை எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓநாய் நினச்சிட்டே இருந்திருக்கு. ஆனால் கொக்கோ ஓநாயை பார்த்தோன்னே பயந்து ஓடி போக போணுச்சு. ஆனால் உடனே என்ன பண்ணுச்சு, ஓநாய் ஓடாதன்னு சொல்லி சைகையில் சொல்லி இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்ருக்கு. கொக்குக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஆஹா ஓநாய் ஏதோ கஷ்டத்தில் மாட்டிருக்கு, நம்மளை உதவி செய்ய கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கொக்கும் மெதுவாக ஓநாய்கிட்டக்க வருது. வந்து பார்த்தோன்னு தான் தெரியுது, அதோட தொண்டையில் எலும்பு மாட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. உடனே கொக்கு சொல்லுது, சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் உதவி செஞ்சு முடிச்சோன்னே நீ என்னைய சாப்பிட்ற மாட்டியே அப்படின்னு கேட்குது. உடனே ஓநாயும் மாட்டேன்னு சைகையில் சொல்லுது. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, கொக்கு மெதுவாக நல்லா தன்னோட நீல மூக்கால் என்ன பண்ணிச்சு, அதோட தொண்டைக்குள்ளேருந்து எலும்பு துண்டை எடுத்துருச்சு. எலும்பு துண்டை எடுத்தோன்னே தான் ஓநாய்க்கு அபாடி அப்படின்னு அதால் பெருமூச்சு விட்டுட்டு நிம்மதியாக ஆணுது. அப்போ தான் அதுக்கு பேசவும் முடிஞ்சுது. ஓநாய் உடனே ரொம்ப சந்தோஷம் ஆகி கொக்கு கிட்டக்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு தரேன், எது கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லுது. உடனே கொக்கு சொல்லுது, எனக்கு எதுவும் வேணாம், நீ எப்போதும் எனக்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தாலே போதும், அதாவது நண்பனாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுது. உடனே ஓநாய் ஆச்சரியமாக பார்க்குது கொக்கை. நீ நிஜமாக தான் சொல்கிறியா? சரி நான் உன்னோட உதவியை மறக்கவே மாட்டேன், உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் சொல்லு, நான் ஓடி வந்து உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே கொக்கு சொல்லுது, எனக்கு உதவி செய்யும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி தான் பெரிய பரிசு, இதுக்காக பரிசெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு சரியான விஷயம் பார்த்தீங்களா? நிஜமாவே நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பாருங்க, அதில் கிடைக்கிற இன்பமே ஒரு தனி சுகம்தான். உதவி செய்கிற மாதிரி ஒரு உயர்ந்த குணம் உலகத்தில் கிடையவே கிடையாது. நம்ம மிச்சவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சோன்னு சொன்னால் கடவுள் நமக்கு உதவி செய்வாங்க.
என்ன பசங்களா, உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்ததா? நீங்களும் இந்த கொக்கு மாதிரி எல்லோருக்கும் உதவி செய்கிறவங்களா இருங்க. வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நிறைய உதவி செய்யுங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் அழகிய மானின் அசட்டு எண்ணம் அப்படிங்கிற ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய். வழக்கம் போல் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸஸ் குடிங்க, மோர் குடிங்க, இளநீர் குடிங்க. அப்புறம் இன்னும் இப்போல்லாம் நொங்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். கிராமத்துலலாம் நிறைய கிடைக்கும். இப்போ நம்ம சென்னையிலலாம் கூட நொங்கு அங்கங்கே கிடைக்குது. பனைமரத்துலேருந்து தான் கிடைக்கும் அந்த நொங்கு. அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த வெயில் காலத்தில் இதெல்லாம் நிறையா எடுத்துக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.